எரிக்கலைப்பட்டி புனித அந்தோணியார் ஆலயம் புதுப்பிப்பு. சிறப்பு ஜப நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சேரன் மகாதேவி, ஜூலை 2. இடையன்குளம் அருகே உள்ள எரிக்கலைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு சிறப்பு ஜப வழிபாட்டுடன் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எரிக்கலைப்பட்டியில் சிறிய ஓலை குடிசையில் புனித அந்தோணியாரை வழிபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அக்காலத்தில் இருதயராஜ் 86 என்பவர் ஆலயத்தை பராமரித்து பக்தர்களின் வழிபாட்டை முன்னெடுத்து வந்துள்ளார். பின்னர் பக்தர்களின் ஒத்துழைப்புடன் 1997ஆம் ஆண்டு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் 1997 மே 9ஆம் தேதி தூத்துக்குடி மறைமாவட்ட மேதகு ST அமல்நாதர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. அப்போது நாங்கநேரி பங்குத்தந்தை அருள்தந்தை S ஜெரால்ட் அவர்களும் உடனிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கொரோனா காலத்திற்கு பிறகு ஆலயத்திற்கு பக்தர்களின் வருகை குறைந்ததுடன் சில ஆண்டுகள் பராமரிப்பின்றி இருந்தது. இதையடுத்து சேரன் மகாதேவி G மைக்கேல் என்பவர் தலைமையில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பக்தர்கள் வழிபட ஏற்ற வகையில் சீரமைக்கப்பட்டது. புதுப்பிப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 13 வாரங்களாக தொடர்ந்து ஜப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்ற ஜூன் 30ஆம் தேதி சிறப்பு ஜப வழிபாடு நடைபெற்றது. இதில் சேரன் மகாதேவி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறார்கள் திரளாக கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை வழிபட்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. இந்த திருத்தலத்தில் பக்தியுடன் வேண்டினால் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாகவும், பில்லி, சூனியம் உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் கிடைப்பதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுப்பிக்கப்பட்டுள்ள புனித அந்தோணியார் ஆலயம் மீண்டும் பக்தர்களின் ஆன்மீக மையமாக திகழத் தொடங்கியுள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இருதயராஜ். சரி, எந்த ஊரில் இருக்கீங்க? எரிக்கலைப்பட்டி. சரி, வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? வயசு 40 கூட்டுக்க போய் 75-80 இருக்கும். சரி, இந்த சர்ச்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சர்ச்சு முதல்ல ஒரு சின்ன குச்சில் மாதிரி தான் இருந்தது. நான் இந்த கோயிலை அப்படி இது பண்ணி சாமியார் சொல்லி கொஞ்சம் பெருசாக கட்டுக்கும் ஓலை தான் இது பண்ணி நம்ம ஜோம் பண்ணி கடையில் ஆளுகள் இது பண்ணி கடையில் அவர் நாங்கநேரிக்கார் அவர் விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் இது பண்ணி இப்போ மிக்கல் நல்ல ஒத்துழைப்பு, அவர் கடுமையான ஒத்துழைப்புனால தான் அந்த கோயில் இன்னும் பெருசாகிருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி? இந்த கோயில் எப்படியும் 30 வருஷம். சரி. கோயிலுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? எப்படியும் இங்கே ஒரு ஆள் தான் எப்படி 10-15 பேர் வருவாங்க. அவ்வளோதான், மொத்தத்தில் அவ்வளோதான் இருக்காங்களா? ஆமாம். இல்லை, எத்தனை குடும்பம் இருக்குன்னு? நமக்கு உள்ள குடும்பம் நான் ஒருத்தன் தான். சரி, வேறு ஆளே கிடையாது. சரி, மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்களாம் வருவாங்க? மற்ற எல்லாருமே வருவாங்க. அவங்க சொல்கிற வாங்க சோம் பண்ணுங்க. சரி செய்யுங்க. சரி 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 சரி. இனிதான் இந்த அந்தோணியார் உண்டாக்கணும். சரி சரி. வேறு ஏதாவது சிறப்பு அம்சம் உண்டா அந்த கோயிலை பற்றி? ஏதாவது சிறப்பு அம்சம் உண்டான்னு? சிறப்பாக என்ன, நல்ல முறையில் நினைச்ச காரியம் நடக்கும். அது தப்பாது. இப்போ ஒரு காரியம் ஐயா எனக்கு இதை வழிநடத்தும் அப்படின்னா நாளை பார்த்து அந்த காரியம் நடக்கும். சரி.
நன்மைகளின் நாயகனே நன்றி இறைவா, நாளும் எம்மை காக்கும் எங்கள் அன்பின் இறைவா. நன்மைகளின் நாயகனே நன்றி இறைவா, நாளும் எம்மை காக்கும் எங்கள் அன்பின் இறைவா. நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி என்றும் உமக்கே. நன்றி 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 உமக்கே, நன்றி நன்றி என்றும் உமக்கே. இம்முகமது மலர்ந்திட மங்களங்கள் முழங்கிட ஒன்று கூடி சூழ வாருங்கள். இறைவருளும் நாயகன் பதம் பணிந்து வணங்கிட நன்றி கூறி போற்ற வாருங்கள். அருள்மொழியை கேட்டிட சீர்வழியில் நடந்திட திருப்பலியில் இணைய வாருங்கள். அருள்மொழியை கேட்டிட சீர்வழியில் நடந்திட திருப்பலியில் இணைய வாருங்கள். இம்முகமது மலர்ந்திட உத்தமானவரே, ஆத்மத்துக்குள் மதுரமான விருந்தாளியை வேறு வேறு குரலை பாய்ச்சி சுகமே வெளியே குளிர்ச்சி அழகின் தேர்தலுமே எழுந்தறிவாரும். வெகு ஆனந்தத்துடைய குடிர்க்க பிரவாசமே உமது விசுவாசத்தை எவ்விட ஒப்பனங்கள் நிரப்பும். உமது தெய்வீக ஒன்றிய மனிதர்களுக்கு குற்றமில்லாத ஒன்றுமில்லை. அஸ்தமார்க்க சுத்தமனம் உலர்ந்தது அணையும், நோவார்க்கு குணமாக்கும், வணங்காதவரை வணங்கப்பண்ணும், குளிர்கவே குளிர் போக்கும், தவறானதை செவ்வே நடத்தும். உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருப்பணிகள் ஏழையும் கொடுத்துள்ளோம். இப்புண்ணியத்தின் பேரில் வரும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தரும் சுவாமியாக. இயேசு திருமையை கிறிஸ்தவருக்கு தேவை சேர்ந்து தரவாறும் சொல்லுங்கள். நலிந்த பட்சத்தில் பார்த்து சாந்தமாக இருக்கிறோம். சகோதரியும் ஒப்படைக்கிறோம். தேவதைகளை அவசரத்தை இப்போது மேற்கொள்ளும் நாம் எழுப்பாறு செய்கிறோம். தவறு எங்களை உணவு திரைத்தை நோக்கி இருந்தால் அவங்க நம்பிக்கையாலும் செய்வோம்.
முதலிடத்தை பார்த்து எங்கள் கைகாட்டை ஏற்றுக்கொண்டாலும் செய்கிறோம். இருபது வருடத்திற்கும் சில குடும்பத்தாகவும் மன்றாடுகிறோம். தலைவியினருக்கு தலமும் தகவலுக்கு ஊன்றுகோலும் வெகுகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாக்கிய தேவரிய தேவனையும் ஒவ்வொரு வீட்டிலும் மாயர்கள் அவசியப்படும் கடையில் தரமும் தேவி தாமே எடுத்து காண்பீராக. இயேசு நெருக்கமத்திற்கே சிறு பிள்ளைகளோடு பட்சத்தோடு நேசிக்கிறேன். இந்த சார்ந்த சரி பிள்ளைகளை முன்னும் ஒப்புக்கிறோம். அவளை ஆசிரியர்களும் அவளை இடையில் விசுவாசத்தின் தேவ வைத்து வளர்ச்சியும் ஜீவிய காலத்தில் கைகளமாகவும் அந்த சமயத்தில் ராஜராத்தையும் மன்றாடுகிறோம். ஜீவித்து வருது எந்த காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உங்களுக்கான பெருமையாகும். உலகத்தை எங்கள் தந்தையை பெயர் தூதென போற்றுகிறது எங்கள் ஆட்சி வருக. உலகத்தை உள்ள விண்வெளிகள் நிறைவேறுவத மண்மனைகளும் நிறைவேறுக. Hallelujah.
புனித அந்தோணியாரே, புனித உலகமேரியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்துக்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அழகை விரட்டி ஓடுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியம் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதாவும் மாதாக்கள் பாராட்டுவார்களோ, இனி தேடி வந்த சீயோன் தயவாயும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லலோருக்கு ஆதலானவாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரின் தயவாயும், பரிசுத்த வெண்மை தூயதான தயாபரமே, தயைக்கடலே, கவிப்பவர்களுக்கு தடாகமே, கைத்தவர்களுக்கு தஞ்சமே, ஒரு இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை நானே வாடி நின்றோம். எங்கள் நம்பிக்கை வீழ்வோமோ, எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ, எங்கள் திருப்பேணம் பயனாற்றுமோ, எங்கள் அழகை கண்ணீர் முடியை உட்கார போகுமோ. எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். கேட்டருளும். மன்றாட்டி நன்றாக கேட்டருளும். ஆதிகாவும் இல்லாமல் குறித்த தூய மரியாயே, புத்தவராகிய தூய பிரான்சிஸ்குவே, கரியான புனித அந்தோணியாரே, நகரத்தில் வைத்து பெட்டியான புனித அந்தோணியாரே, அமைச்சருக்கு கண்ணாடியான புனித அந்தோணியாரே, மேல்மைகளை விரும்பினாரான புனித அந்தோணியாரே, பயங்கரமான உதவி பெற்றவரான புனித அந்தோணியாரே, பிரகாசங்களை இந்த ஆலயத்தை எங்களை ஒரு சிறு குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறாக வெளியிலிருந்து ஒரு குடும்பத்தை மாற்றிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை நன்றாக பொறுப்பாக எடுத்து மிக்கலிகள் போராட்டத்தை தற்காத்துக் கொள்ளும் பசாசி வஞ்சை தந்தையாயிரும் பசாசி கண்டிப்பாராக மோட்சத்தின் தலைவரை ஆத்மொழி கிடைக்க இவர்கள் சிறுதிரை பசாசுகளையும் மற்ற கெட்ட அன்பிகளையும் தேவ வல்லுநரத்தால் நன்மை கல்வியராக. ஆமென். எங்களை அதிகமாக நன்றி செய்ய நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய நாமத்தில் நாங்கள் ஒரு நாள் கூடியிருந்த போது இன்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைத்து பார்த்து நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உங்களுடைய திருவுளம்
எதுவோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திரணும். அன்பு ஆண்டவரே, இந்த ஆலயமானது எத்தனையோ மாதங்களாக அடைபட்டு மூடப்பட்டிருந்த ஆலயமானது இன்று புதுப்பிக்கப்பட்டு உங்களுடைய நாமத்தை எடுத்துச் சொல்லி ஜெபிப்பதற்காக நல்ல உள்ளங்கள் இங்கு இதற்காக ஏற்பாடு செய்த அந்த குடும்பத்தை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். அப்பா, எத்தனையோ மாதங்கள் இந்த திருப்பதியோ ஜபமோ ஒன்றுமில்லாமல் இருந்த சூழ்நிலையை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அன்பு ஆண்டவரே, அதற்காக முயற்சி எடுத்த திரு மைக்கேல் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, நிறைவா அவர்கள் காட்டிய நல்ல மனதிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நிறைவா அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. உம்முடைய நாமம் மற்றவர்கள் அறிவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்ல செயல்கள் நன்மைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடைய விண்ணப்பங்கள், கருத்துகள், எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறாங்க. இறைவா, அந்த இந்த இல்லத்திலே ஆலயத்திலே ஒன்றாக கூடி வந்து தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய செயல்பாடுகளை விட்டுவிட்டு உங்களுடைய சன்னிதியிலே நாடி ஓடி வந்திருக்கின்ற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் இது ஆசீர்வதியும். ஆண்டவரே, கோடி அற்புதர் அந்தோனியா வழியாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் ஒருபோது நமக்கு கிடைக்காமல் போகாது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு குழந்தைகளையும், ஒவ்வொரு பெரியவர்களையும் அவருடைய எல்லா கருத்துக்களோடு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளாக, கீழ்ப்படுத்தியுள்ள பிள்ளைகளாக, இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருவதற்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அன்பு ஆண்டவரே, இன்று இங்கு இவ்வளவு பேர் வந்து சேர்வதற்கு முயற்சி எடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, அதுபோல இந்த ஆலயத்திலே வந்து அருகிலே ஜெபிக்கின்ற தாத்தாவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற அந்த தாத்தாவிற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தோம். ஆண்டவரே, தனியாக யாரும் இல்லாமல் இருந்த போது கூட தனியாக வந்து இந்த ஆலயத்தை திறந்து இந்த ஆலயத்தில் ஜெபிக்கின்ற அந்த மகனுடைய விண்ணப்பங்களை கேட்டிருந்தோம். ஆண்டவரே, அதற்காக அவர் செய்த தியாகங்கள், அவர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் கண்பாரும். ஆண்டவரே, இந்த அருகில் உள்ள அனைத்து குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உண்மை அறிந்து அன்பு செய்து வாழ்வதற்கான கிருபையை கொடுத்தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, நாங்கள் உடைய சந்தியில் வந்திருக்கின்ற போது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வழிநடத்துதல், உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு நீர் அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பான பயணங்களை கொடுத்திருக்கும். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே இருந்து அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அத்தாரியார் வழியாக நிறைவேற்றி கொடுத்திருக்குமாறு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரம தந்தையே, ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். என்ன ஒரு அருமையான வாக்கு தத்துவம்.
தரும் உணவாயம் உறையவரும் எந்தன் தேவா மீட்